தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ கர்த்தருடைய சந்நிதியில் அது உனக்கு நீதியாக எண்ணப்படும். அன்பான இறை மக்களே, உபாகமம் 24ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள் வரை அடகு வாங்குவதையும் அதை பயன்படுத்துவதையும் குறித்து அயலானிடத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை கட்டளையாக இஸ்ரவேல் மக்களினுடைய சட்டமாக கொடுக்கிறார். அங்கே 9வது வசனத்தில், எகிப்திலிருந்து நீங்கள் வந்த வழியிலே உன் கடவுளாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். அயலானுக்கு நீ எதையாவது கடன் கொடுக்கும்போது அதை வாங்கும்படி அடகு வாங்காதே. அவன் வீட்டிற்கும் செல்லாதே. அதை வைத்து கொண்டு அவனை அடிமையாக்க நினைக்காதே. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை மிகவும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரச்சனைகள், துயரங்களை சந்திக்கும் போது வருத்தம், ஏமாற்றம், இயலாமை, கோபம் போன்ற பல உணர்வுகளை நம்மில் எழுகின்றன. இந்த பிரச்சனைகளோடு வாழ்க்கை தொடர்பான பல சவால்களை நிறைந்து கேள்வி கேட்கும்போது நம்பிக்கையில் தடுமாறலாம். இந்த நேரங்களிலே அன்பான இறை மக்களே, நாம் இயேசுவின் கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள், அந்த அசுசியமான காரியங்கள், தீய வழிகள், பிசாசினுடைய இடையூறுகள் ஒன்றும் நமக்கு நெருங்காது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அமைத்து கொடுக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய செயலை உண்மையும் நித்தியமும் நேர்மையுமாக ஒழுக்கமாக செயல்படும் பொழுது நாம் ஆண்டவரோடு இருக்க தகுதியுடையவர்களாகிறோம். அப்பொழுது நம்முடைய செயல்கள் நீதி. இன்றைக்கு நீதி என்று பேசுகிறவர்கள் தான் நீதியை விட்டு தூரமாக போகிறார்கள். பரிசுத்தம் என்று பேசுகிறவர்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். தன்னுடைய நிலையை மறந்து செயல்படுகிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து செயல்படுகிறார்கள். கடவுள் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்கென்று ஒரு சிறந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது கடவுளுடைய நீதிக்கு உரியவர்களாக மாத்திரமல்லாதபடி ஏழை எளியவர்களுக்கு இறங்குவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை விட கரம் தாழ்ந்தவர்களை, பொருள் தாழ்ந்தவர்களை நாம் இணைத்து கொள்ள தயங்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? அவர்களை ஒடுக்க நினைக்கிறோம், அமுக்க நினைக்கிறோம், நசுக்க நினைக்கிறோம், விரட்ட நினைக்கிறோம், ஒதுக்கிவிட நினைக்கிறோம். ஆனால் அது தவறான வழி. ஆண்டவராகிய கடவுள் உனக்கு நீதியாக என்னவென்று சொன்ன உன்னுடைய அயலானுக்கு அவனுடைய கையிலே வட்டி வாங்காதே. அவனை அடகுக்கு உரியவனாக மாற்றாதே. நீ கடவுள் உன்னை தெரிந்து கொண்ட தேசத்திலே நீ சுதந்திரித்து கொள்ளும்போது உனக்கு அது நீதியாக எண்ணப்படும். ஒரு சமயம் பரலோகத்திலே உபதேசியார், கோயில் பிள்ளை, ஆயர் 3 பேரும் அங்கு பரலோகத்தில் மரித்து செல்கிறார்கள். அங்கு விசாரணை நடக்கிறது. அப்பொழுது அங்கு மூவருக்குள் தாங்கள் யார் பெரியவர் என்று அங்கு விசாரணை நடக்கும் பொழுது உபதேசியார் சொல்கிறார், நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொன்னால்தான் ஆயர் ஆராதனையை துவங்கி வைக்க முடியும். அதைவிட நான் தான் பெரியவன் என்று உபதேசியார் சொல்கிறார். ஆனால் அந்த உபதேசியாரை விட ஆலய உதவியாளர், கோவில் பிள்ளை, நான் மணி அடித்து துவங்கினால்தான் அனைத்தையும் ரெடி பண்ணி பழி செலுத்துவதற்கான ஆயத்த வேலைகளை செய்து மணி அடித்தால்தான் அங்கே ஆயரே உள்ளே வர வேண்டும். ஆகவே யாரும் அவர்களை விட நான் தான் பெரியவன். ஆயர் கூறுகிறார், நீங்கள் எல்லாம் செய்தாலும் நீங்கள் என்னிடம் முழங்கால் படியிட வேண்டியவர்கள் பாவ மன்னிப்புக்காக. ஆகவே உங்கள் தலைகளிலே கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பது நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி நினைக்கிறார். ஆகவே பரலோகத்திலே இப்படிப்பட்ட போட்டிகள் நம்மை குறித்து நாம் நினைக்க வேண்டிய நினைப்புக்கு அதிகமாக எண்ணுகின்ற காரணத்தினால்தான் நம்மிலே நடைபெற வேண்டிய நல்ல செயல்கள் இன்றும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய வாழ்விலும் நடைபெற தடையாக இருக்கிறது. கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளை எண்ணி நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்கென்று நாங்கள் இல்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களிலே இருக்கின்ற செயல்களும் சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் விசுவாசங்களும்
உமக்கு நீதி உள்ளதாக உம்முடைய வருகையிலே காணப்பட எங்களை எழுத்தருளும், ஏவி எழுப்பும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.